கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வழக்கமாக வாசிக்கக்கூடிய ஒரு வசனத்தை நாம் வாசித்துவிட்டு கொள்கைக்குள்ளே போகலாம். மத்திய எழுதிய சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கலாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆமேன். ஆமேன். வாசிக்கப்பட்ட வசனம் நமக்கு மிகப்பெரிய விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது. அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் கிறிஸ்துவுக்கு எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும். ஆக இந்த நாளில் நாம் பார்க்க போகிற ஒரு விஷயம், நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சிந்திய ரத்தம் எந்ததை கொடுத்திருக்கிறது, அது என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து இந்த நாளிலே பார்க்க போகிறோம். ஆக தேவன் எனக்கு ரத்தம் சிந்தினார், அவர் என்னை இப்படியெல்லாம் செய்தார், இப்படி இருந்த நான் இப்படி இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் என்று வார்த்தையில் நாம் அங்கலாய்ப்பதை விட, அந்த இரத்தம் எவ்வளவு ஆர்வமுடன் என்னை மாற்றியிருக்கிறது, அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்த பிள்ளைகளாகத்தான் இங்கே கூடுகிறோம். இரவு 8 மணி ஆகிவிட்டது, கூடுகைக்கு நேரமாகிவிட்டது என்கிற எண்ணம் தாண்டி என் கர்த்தர் இன்று என்னோடு என்ன பேச போகிறார். ஏனென்றால் இது வாரத்தின் கடைசி நாட்டாக இருக்கிறது. நாளை சபை கூடுகை இருக்கிறது. நிறைய சகோதரர்கள் வேலை முடிந்து வருகிற நேரம், நிறைய வேறு காரியங்கள் இருக்கும் பட்சத்திலும் கூட நான் கர்த்தரை தெரிந்து கொள்வதற்கு இது சரியான ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரத்தை என் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், அதில் அவருடைய வார்த்தையை ஆவலாக கேட்க போகிறேன் என்கிற அந்த உள் உணர்வோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இந்த நாளிலும் அதை முழுமைப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நாம் வாசிக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கலாம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24வது அதிகாரம் 44 முதல் 47 முடிய வாசிக்கலாம். மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. ஆமேன். ஆமேன். பிரியமானவர்களே, கவனமாக வசனங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். 24ஆம் அதிகாரம் சொல்லிக் கொடுக்கிறது, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று. ஆக புதிய உடன்படிக்கையில் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் கடைசி நேரத்திலே தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லி வைத்து விட்டு போகிற விஷயத்தை கவனித்து பாருங்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசிகளில் ஆகமங்களிலும் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, சங்கீதங்களிலும் என்னை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக எவை எழுதப்பட்டதோ அதை சரியாக நிறைவேற்றி முடிப்பதற்கே இங்கே மனுஷகுமாரன் வழிபட்டார் என்கிற சத்தியம் நமக்கு புரிந்திருக்க வேண்டும். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து எழுதியிருக்கிறபடி 46 சொல்லிக் கொடுக்கிறது. 24வது அதிகாரம் லூக்கா புத்தகம், கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியது என்று சொல்லிவிட்டுத்தான் அடுத்து அவர் பதிவு செய்கிற வார்த்தை கவனிங்கள். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். இங்கே அநேக போதகர்கள், அநேக ஸ்தாபன நிறுவனங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? நாமத்தினாலே ஞானஸ்நானம் என்பதை விட்டுவிட்டார்கள். வெறுமனே அவர்கள் எதை சொல்லிக் கொடுக்கிறார்கள்? மனம் திரும்புதல் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுக்கிறார்கள், பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற வார்த்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவருடைய நாமத்தை அவர்கள் விட்டு விட்டார்கள்.
ஐயா, இந்த நாமம் தான் என்னை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போய்விட்டீர்கள் என்பதற்கு நினைவுபடுத்த ஊட்டதாகத்தான் சொல்லுகிறார். மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை அவர் முன்னதாகவே பயன்படுத்துகிறார். கவனியுங்கள், மத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17 சொல்லிக் கொடுக்கிறார். அது முதல் கொண்டு அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம் என்று சொல்லிக் கொடுத்தார். அவர் ஆரம்பிக்கிற அந்த முதல் பிரசங்கமும் மனம் திரும்புதலை குறித்து தான் சொல்லிக் கொடுக்கிறது. ஆரம்பத்திலே அவர் பேச ஆரம்பிக்கிற முதல் காரியம் அதுதான். அவர் பரமேறுவதற்கு முன்னதாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையும் அதுதான். என்ன அது? மனம் திரும்புதல். ஆக அது எந்த நாமத்தில்? அது இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தில் தான். ஆக இதை விளக்கம் காட்டும் பொழுது, சத்தியம் தெரிய ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய உள் உணர்வு என்னவாக இருக்க வேண்டும்? அதே பகுதி லூக்கா புத்தகம் 24:32 வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. ஆமென். ஆக எம்மாவூர் சீஷரிடத்திலேயே ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கக்கூடிய இயேசு பேசிக் கொண்டு வருகிறார். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே, அவர்கள் எப்படியாம் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே எதை குறித்து பேசினார்? வேத வாக்கியங்களை குறித்து பேசினார். ஆக வேத வாக்கியங்களை குறித்து பேசும் பொழுது அதை விளக்கி காட்டி கொடுக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, சத்தியம் உங்களிடத்திலே பேச ஆரம்பிக்கும் பொழுது பாவத்தை குறித்த உணர்வு, கண்டிப்பு நமக்குள் வர வேண்டும். ஏனென்றால் இவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். அவர் சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். எப்படியாம் வார்த்தை? நம்முடைய இருதயம் நமக்குள்ளே. நீங்கள் வார்த்தைகளை அடிகோடிட்டுக் கொள்ளுங்கள். ஆக உங்களுடைய இருதயம் வேதவாக்கி சத்தியங்களை அறிந்து கொள்ளும் நேரம் வரும் பொழுது ஏன் கொழுந்து விட்டு எரியாமல் இன்னும் இருக்கிறது? இன்னும் நான் சில காரியங்களில் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளுகிறேன் என்றால் அங்கு வேத வாக்கியம் என்னவாகிறது? நின்று போகிறது. நீங்கள் ஆவியை அவித்து போடுகிறீர்கள் என்றுதான் அர்த்தம். ஆனால் வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நமக்கு அப்படி அல்ல. சத்திய வசனங்களை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுதும், அதற்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுதும், அதற்கு விளக்கம் கொடுத்து அதை உசுப்பேற்றும் பொழுதும் என் இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கிறது. பாவம் என்கிறதை சீ என்கிற ஒரு வார்த்தையோடு நான் ஒதுக்கிக் கொள்கிறேன். ஆக இந்த நாமத்தில் தான் நமக்கு ரட்சிப்பு, இந்த நாமத்தில் தான் நமக்கு மனம் திரும்புதல், இந்த நாமத்தில் தான் நமக்கு பாவ மன்னிப்பு, இந்த நாமத்தில் தான் நமக்கு நித்திய ஜீவன். இந்த நாமம் இப்பொழுது மாம்சத்தில் வெளிப்பட்ட பிறகு அது நமக்கு என்னவெல்லாம் செய்கிறது? பவுல் என்ன சொல்லுகிறான் என்பதை கவனித்து பார்க்கலாம், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 13வது அதிகாரம் 38 முதல் 41 வரை வாசிக்கலாம். ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படாதிருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. அன்றியும் தீர்க்கதரிசிகளின் புத்தகத்திலே வாசிக்கோங்க. வாசி சிஸ்டர், 41 வரை வாசிங்க. அசட்டைக்காரரை பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்றான். ஆமென். ஆமென். நன்றாக கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இங்கே பவுல் அந்தியோகியா சபையிலே பேசுகிற வார்த்தைகள் தான் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படியாம்? சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? யார் மூலமாய் உங்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறது? இவர் மூலமாய். நீங்கள் லூக்கா புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் வாசித்தீர்கள் அல்லவா? 44 முதல் 47 முடிய. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் இவருடைய நாமத்தினால்தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது. அதைத்தான் இங்கே அந்தியோகியா சபையிலே பவுல் பேசுகிறான். எதை குறித்து பேசுகிறான்? நன்றாக யோசியுங்கள். இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும் யார் என்பதை அங்கு அவன் வெளிக்காட்டிக் கொண்டு வருகிறான். மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே. நன்றாக கவனிங்கள்.
ஏற்கனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 44, 45, 46 சொல்லிக் கொடுத்தார். மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்தல்லவா எழுதியிருக்கிறது என்று விளக்கம் காட்டின பொழுதுதான் அதே அப்போஸ்தலர் புத்தகம் 24:32 சொல்லிக் கொடுக்கிறது. அவர் எம்மாவூர் சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஆக தேவன் ஒருவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே அப்போஸ்தலர் புத்தகத்தில் பவுல் பதிவு செய்கிறான். அந்தியோக சபையிலே அவன் பிரசங்கம் செய்யும் போது சொல்லுகிறான், சகோதரரே, இவர் மூலமாய்தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு. பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்கிற நாமங்களிலே அல்ல. இப்போ அங்க நாமம் என்கிற ஒன்றை நீங்கள் பயன்படுத்தியிருக்க வேதம் சொல்லிக் கொடுக்கும் என்றால் அந்த நாமம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம். ஆக இவர் மூலமாய்தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்றும், மோசையின் நியாயப்பிரமாணத்தினால் நீங்கள் எவைகள் என்று விடுதலையாக்கி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்கு நீதிமான்களாக முடியாது? நியாயப்பிரமாணத்தை பின்பற்றினால் நீங்கள் கிருபையிலிருந்து விழுந்து கிறிஸ்து விட்டு பிரிந்து போனீர்கள் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக நீதிமான்களாக ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகள் என்று இவராலே விடுதலையாகி. யாரால்? இவர் என்கிற ஒரு வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீதிமானாக்கப்படுகிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சொல்லிவிட்டுத்தான் 41ஆம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. அசட்டைக்காரரே, இன்னும் நாம் சத்தியம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். இந்த காதில் வாங்கி அந்த காதில் தூக்கி போட்டு கொண்டு போகிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. அவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. சத்தியம் என்ன சொல்லுகிறது என்பதை கூர்ந்து வாசிப்போம். பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். எப்படியாம்? அசட்டைக்காரரை என்ற ஒரு வார்த்தையை பவுல் மிக தாராளமாக பயன்படுத்துகிறான். அடுத்து சொல்லுகிறான், பிரமித்து அழிந்து போங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும். எப்படி? ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து, ஐயா, இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் ஞானஸ்நானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அவைதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் ஒருவர் என்பதுதான் வேதம் முழுக்க சொல்லிக் கொண்டே வருகிறது. தசமபாகம் காணிக்கை என்பது புதிய உடன்படிக்கையில் இல்லை என்று வேதம் சத்தியம் சொல்லிக் கொடுக்கிறது. சிலை வணக்கம் தவறு என்பதை வேதம் ஆணித்தரமாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாம் ஒருவன் உங்களுக்கு விளக்கி சொன்னாலும், வசனம் என்ன சொல்கிறது கவனிங்கள், பாருங்கள். ஒருவன் அதை உங்களுக்கு விளக்கி சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று எழுதியிருக்கிறபடி, நாம் எவ்வளவுதான் சத்தியத்தை வீட்டு சபையிலிருந்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் கூட அவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். ஆனால் அடுத்த வார்த்தையை பாருங்கள், உங்களுக்கு என்னவாம்? நேரிடாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். பிரச்சனை அழிந்து போகாதபடிக்கு, அசட்டைக்காரரே, அழிந்து போகாத அளவுக்கு கவனமாக இருங்கள் என்றுதான் அங்கே வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக இந்த ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கக்கூடிய இயேசுவின் நாமத்தில் தான் நமக்கு ரட்சிப்பு, விடுதலை. இந்த நாமமே அல்லாமல் வேறு நாமம் இல்லை என்று பவுல் பதிவு செய்கிறார். இந்த நாமத்தின் அடுத்த பின்புலம் என்னவாக மாறுகிறது? வாசித்து பாருங்கள். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 26வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறது? மத்திய புத்தகம் 26ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை இங்கே சகோதரிகள் வாசித்தார்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. ஐயா, இது யாருடைய ரத்தம்? பிரியமானவர்களே, உங்களுக்காக சிந்தப்பட்டது யாருடைய ரத்தம்? நீங்கள் வீட்டு சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சத்தியம் நன்றாக தெரியும். இந்த பெந்தகோஸ்தே சபை என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் பாரம்பரிய சபை என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள். உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் என்று எழுதியிருக்கிறது. பிறகு யாருடைய பேச்சை அவர்கள் கேட்க வேண்டும்? யார் உங்களுக்காக ரத்தம் சிந்தினாரோ அவருடைய பேச்சை தான் நீங்கள் கேட்க வேண்டும். அவர் எழுத கொடுத்த சத்தியத்தை தான் நாம் பின்பற்ற வேண்டும். அப்படி இருக்க இன்று போதர்களை பின்பற்றிக் கொண்டு ஒரு கூட்டம் போகிறது. தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற யாரெல்லாம் போதிக்கிறார்களோ அவர்களை பின்பற்றி சென்று கொண்டிருக்கிற கூட்டத்தை பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்காக சிந்தப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று சொல்லிக் கொடுங்கள். தொடர்ந்து இன்னும் சில நற்செய்தி புத்தகத்தில் அதே போன்ற வசனம் என்ன சொல்லுகிறது என்பதையும் பார்க்கலாம், வாசிக்கலாம். லூக்கா புத்தகம் 28ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.
மன்னிக்கிறேன், லூக்கா 22:20 வாசிக்கலாம். போஜனம் பண்ணும் பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிறது, ரத்தம் உங்களுக்காக சிந்தப்படுகிறது. சரி, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். லூக்கா புத்தகம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இங்கும் அதே ஒரு வார்த்தை தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். எப்படியாம்? என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை என்று சொல்கிறார். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இது புது உடன்படிக்கை, என் இரத்தத்தினால் உண்டாகிய புது உடன்படிக்கை. இன்னொரு வசனத்தையும் மார்க்கு எழுதுகிறான், அதையும் வாசித்து விடலாம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். மார்க்கு 14:24. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. ஆமென். யாருடைய இரத்தமாக இருக்கிறது? மார்க்கு 14:24 சொல்லிக் கொடுக்கிறது. அவர்கள் நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய, மீண்டுமாக அதே ஒரு வார்த்தை, என் ரத்தம் என்ற கவனிங்கள், என்னுடைய ரத்தம் என்று சொல்லிக் கொடுக்கிறது. இது புது உடன்படிக்கையின் என் ரத்தம், என் ரத்தம் தான் உங்கள் பாவத்தை மன்னிக்கும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7 அல்லது 9 வாசிப்பீர்களே ஆனால் அங்கு சொல்லிக் கொடுக்கிறது. எப்படியாம்? அது தேவனுடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று இருக்கிறது. ஆக இயேசுவின் ரத்தம் தான் உங்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிறது. அந்த ரத்தம் புது உடன்படிக்கையாய் இருக்கிறது. நன்றாக கவனிங்கள், பழைய உடன்படிக்கை அல்ல, இது புது உடன்படிக்கை, இது என் ரத்தம் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த ரத்தத்தை அறிந்த பிறகு ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். தவறு செய்வதற்கு உங்கள் உள்ளம் இனி தீவிரம் காட்டுமா? வாசித்து பார்க்கலாம். நமக்கு அந்த வசனம் தெரிந்த வசனம் தான். எபிரேயர் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள், 10வது அதிகாரம் 24, 25 முதலில் வாசிங்கள். மேலும் அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். எப்படியாம்? இந்த 2 வசனங்களும் உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும் பிரியமானவர்களே. சபை கூடுகை என்றால் என்ன? சபை குறித்து கேட்கும் போதெல்லாம் இந்த வசனம், அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் நாம் ஏவப்பட வேண்டும். அதற்கு ஒருவரை கவனித்து சபை கூடி வரக்கூடிய அந்த நேரத்தை நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும். நாளானது ஆண்டு வருகை சமயமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிவிட்டுத்தான் 26வது வசனம் 27வது வசனம் என்ன சொல்லுகிறதை கவனிங்கள். வாசிங்கள் சகோதரி. 26, 27. சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். ஆமென். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். சத்தியம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. தேவன் ஒருவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். அந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை உணர்ந்திருக்கிறீர்கள். அவருக்கு இயேசு என்ற நாமம் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அந்த தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டு உங்களுக்காக எனக்காக இரத்தம் சிந்தினார் என்பதை நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள். அவர் சொன்னார், என் ரத்தம், இது புது உடன்படிக்கையின் ரத்தம் என்றெல்லாம் அவர் சொல்லிக் கொடுத்தார். என் நாமத்தில் தான் உங்களுக்கு மீட்பு என்று சொல்லிக் கொடுத்தார். எல்லாவற்றையும் தெரிந்து வைத்துக் கொண்டு பாவத்தை மன்னித்து அவருடைய நாமமாகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று கொண்ட பிறகு சபை கூடுகையிலே நான் கலந்து கொள்ளவில்லை என்றால் யோசித்து பாருங்கள். அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. அன்பு என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும். அவர் தன் ஜீவனையும் கொடுத்தார். கர்த்தர் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொன்ன தேவன் ஜீவனை கொடுத்தார். நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். நாளை சபை கூடுகிற நேரம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நாளை சபை கூட போகிறது. இந்த சபை கூடுகையில் நீங்கள் விட்டுவிடக் கூடாது என்று கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். ஆக இந்த
சபை கூடுகையில் நீங்கள் கலந்து கொண்டால் மாத்திரம்தான் நாளானது சமீபத்து வருகிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். ஆக சபை கூடுகையில் வந்து கலந்து கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கு புத்தி சொல்லப்படுகிறது. நீங்க சபை கூடுகையில் கலந்து கொள்ளும் போதுதான் நீங்கள் சத்தியத்தில் சரியாய் நடக்க வேண்டிய சத்திய வசனங்களை உங்கள் அறிவிக்க முடியும். நீங்கள் சபை கூடுகையில் கலந்து கொண்டால் மாத்திரம்தான் பாவம் என்னதென்று நீங்கள் உணர்ந்து கொண்டு வர முடியும். அப்படி வரும்பொழுதுதான் அதை வெறுக்கவும் உங்களுக்கு இருதயம் உண்டாகும். நீங்கள் சபை கூடுகையிலே கலந்து கொள்வதை தவறவிட்டீர்கள் என்றால் பிசாசானவன் உள்ளே வருவதற்கு 100% வாய்ப்பு இருக்கும். சபையோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் பிரியமானவர்களே. ஏனென்றால் இப்பொழுது சபையை குறித்த 2 சத்திய வசனங்களை எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 24, 25 தெரிந்து கொண்டீர்கள். ஆனால் தெரிந்து கொண்ட பிறகு 26 சொல்கிறது, இந்த சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் இந்த சபை கூடுகையிலே கலந்து கொள்ளாமல் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் கவனித்துக் கொள்ளுங்கள். மனப்பூர்வமாய் நான் அதை செய்வேன் என்றால் அது என்னவாக இருக்கிறது? பாவமாக இருக்கிறது. ஏதோ மன உலகத்துக்கான காரியத்தை கூறிக்கொண்டு நான் சபை கூடுகையிலே கலந்து கொள்ளாமல் இருப்பேனால் அது பாவம் என்று கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த பாவத்து நிமித்தம் செலுத்தத்தக்க பலி இனி இல்லவே இல்லை என்று சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி என்றால் நான் கூடுகையில் கலந்து கொள்ளும் போது என் சகோதர சகோதரியோடு இணைக்கப்படுகிறேன். எதற்கு? அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் இணைக்கப்படுகிறேன். சத்திய வசனங்கள் உள்ளே செல்ல செல்ல என்னிடத்தில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய சிறு சிறு பாவங்களும் இச்சைகளும் என்னை விட்டு நகர ஆரம்பிக்கிறது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22 சொல்லிக் கொடுக்கிறது. ஆக நான் இன்னும் பரிசுத்தமாவது எங்கு என்றால் என் சபையாரோடு கூடி இருக்கும் பொழுதுதான். என் சபை எனக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்கிறது, சத்தியத்தை இன்னும் சொல்லிக் கொடுக்கிறது. அங்கே எம்மாவூர் சீஷர்கள் லூக்கா புத்தகம் 24ஆம் அதிகாரத்திலே 32 சொன்னார்கள் அல்லவா, இயேசு நமக்கு சத்திய வசனங்களை விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அல்லவா. அந்த கொழுந்து விட்டு எரிகளும் எதுவாக இருக்கும் என்றால் நாளை சபை கூடுகை மாத்திரமே தவிர வேறு எங்கும் அது இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இதற்கு இவ்வளவு நீண்ட நெடிய வசனம்? நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்க வேண்டிய சூழல் வேண்டாம் என்பதற்காகத்தான். அது எப்படி இருக்குமாம்? விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையாக இருக்கும் என்பதற்காகத்தான் இவை உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அதனால் பிரியமானவர்களே, நாம் சபை கூடுகையிலே கலந்து கொள்ளுங்கள். ஏதேதோ உலக காரியங்களை கூறிக்கொண்டு தயவு செய்து கூடுகையை நீங்கள் விட்டு விடாதீர்கள். இந்த வார்த்தைகள் மிக சாதாரணமாக எழுதப்பட்டிருக்கிறது என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12-16 பதிவு செய்கிறது. ஆக நாம் இது போன்ற கூடுகையில் தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள். எந்த நிலையாக இருந்தாலும் பரவாயில்லை, ஓடோடி தேவனுடைய சபையோடு இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். எந்த சூழலாக இருந்தாலும் கர்த்தர் ஓடு நீங்கள் இணைந்திருக்கவே முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் இங்கு வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிந்த பிறகுதானே நீங்கள் என்ன செய்வீர்கள்? சபையாரோடு கூட ஆரம்பிக்கிறீர்கள். ஆக சத்தியத்தை அறியாதற்கு முன்னதாக நீங்கள் அப்படி கூடுவதில்லை. ஏதோ கடமைக்குத்தான் சொல்வீர்கள். ஆனால் சபை, வீட்டு சபை அப்படிப்பட்டது அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கும் அதை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்யக்கூடாது என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அறியாமல் தெரியாமல் என்கிற வார்த்தை எழுதப்படவில்லை, மனப்பூர்வம் என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஏன் இதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறோம்? உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் உணர்ந்தே ஆக வேண்டும். அவர் வருகை சமீபம். எந்த நேரத்திலும் விட்டுவிடாதீர்கள். தொடர்ந்து நாம் அந்த ரத்தம் அடுத்த நிலைக்கு என்ன கொண்டு போகிறது என்பதை பார்க்கலாம். யோவான் எழுதின புத்தகம் வாசிக்கலாம். யோவான் எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 53வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு இயேசு அவர் நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தையும் புசியாமலும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். சகோதரர்களே, சகோதரிகளே,
சத்திய வசனம் யாராவது ஒருவர் வாசிக்க ஆரம்பித்து விட்டால் மற்றவர்களுக்கு காத்திருந்து அடுத்த வசனத்தை வாசிங்கள். இது நம் அத்தனை பேருக்கும் பக்தி விருத்தி உண்டாக்குவதாக இருக்கும். தொடர்ந்து வசனத்திற்குள்ளே வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை தான் இப்பொழுது வாசிக்க சொல்லி கேட்டோம். இந்த ரத்தம் நம்ம என்ன செய்து கொண்டிருந்தது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிறேன். லூக்கா 24 சொல்லிக் கொடுக்கிறது, இவருடைய நாமத்தினால்தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு என்று சொல்லிக் கொடுக்கிறது. அப்போஸ்தலர் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே அந்தியோகியா சபையிலே பவுல் பேசுகிறான், இவர் மூலமாய் தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு என்று சொல்கிறார். அந்த நாமம் அந்த பாவ மன்னிப்பை தருகிறது. மத்தேயு புத்தகம் 26ஆம் அதிகாரம் 28 அது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், அது புது உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அதேதான் லூக்காவும் பதிவு செய்கிறான் 22ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலும். மார்க் புத்தகம் 14:24 அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இங்கு யோவான் சொல்லிக் கொடுக்கிறான் 6ஆம் அதிகாரம் 53 அது புது உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது மாத்திரமல்ல, அடுத்து என்னவாக இருக்கிறது, அது ஜீவனை தருகிறது என்று சொல்லிக் கொடுக்கிறது. எப்படியாம் 53 சொல்கிறது, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும், கவனித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, அதை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் பதிவு செய்கிறார். நாம் ஏற்கனவே பார்த்தோம். 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1. அடுத்தது 1 பேதுரு 2:24 சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். ஆக மாம்சத்தில் அடிக்கப்பட்ட அவருடைய சதை பிக்கப்பட்டது உங்களுக்காக எனக்காக என்பதை ஞாபக குறியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதனால்தான் அவர்களுடைய ரத்தம் சிந்தப்படுதல் உங்களுக்காக எனக்காக. அதனால்தான் நாம் பந்தியிலே அதை நாம் எடுக்கிறோம். அதனால்தான் சொல்லிக் கொடுக்கிறோம், நான் அந்த அப்பரசத்திலே பங்கெடுக்க வேண்டும். எப்படி பங்கெடுக்க முடியும்? சபையாய் கூடி வரும்போதுதான். ஆக நீங்கள் அப்படி கூடி வரும்போது அப்பரசத்திலே நீங்கள் பாவங்கள் இல்லாமல் நீங்கள் ரசத்திலே பங்கெடுக்கும் பொழுது என்ன சொல்கிறது வசனம், அவருடைய ரத்தத்தினாலே என்னவாம், அவருடைய மாம்சத்தை புசியாமலும் அது நினைவு கூறக்கூடிய அந்த அப்பத்திலும். அடுத்தது என்ன சொல்லிக் கொடுக்கிறது, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால், இது நாம் இந்த சபை கூடுதலை தொடர்ந்து செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. நம்முடைய சரீரத்தில் ஏற்பட்ட பாவத்தினால் வந்த அந்த நோய்கள் குணமாக்கப்படுகிறது. பரிசுத்தம் உள்ள நபர் இன்னும் பரிசுத்தமாக மாற ஆரம்பிக்கிறான். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அப்படி இருப்பீர்களேயானால் உங்களுக்குள் ஜீவன் இருக்கும். அப்படி இல்லாமல் இருந்தால் அங்கே ஜீவன் இல்லை என்று கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். ஆக இந்த ரத்தம் நமக்கு எது கொடுக்கிறது, எதை கொடுக்கிறது? ஜீவனை கொடுக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். இதற்காகத்தான் வலியுறுத்துகிறோம். நாம் ஏதேந்தோ ஒரு சூழ்நிலையிலே எங்கெங்கோ சபைகளுக்கு போனோம். அது ஒரு மனிதன் ஏற்படுத்தின சபையாக, ஸ்தாபனமாகத்தான் இருக்கிறது. ஆனால் நாம் வீட்டு கூடுகையிலே அப்படி அல்ல என்பதை உணர்ந்த பிள்ளைகளைத்தான் நாம் இங்கே கூடுகிறோம். அதையும் கூட நாம் விட்டு விடுகிறோம் என்றால் கர்த்தர் துக்கப்படுகிற விஷயமாக இருக்கும். அவரை துக்கப்படுத்துவதற்கு நாம் அவ்வளவு பெரிய ஆட்களா? யோசித்து பார்ப்போம். அப்படி என்றால் நீங்கள் தினந்தோறும் தேவனை எந்த அளவுக்கு யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், தேவனோடு எந்த அளவிற்கு நீங்கள் தினந்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், தேவ சிந்தனையாக இருப்பீர்கள் என்றால் எப்படியாம்? இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆக கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக மாம்சத்திலே அவர் பாடுபட்டபடியால். ஐயா, சகோதரனே, சகோதரியே, நன்றாக யோசித்து பாருங்கள். அவர் நமக்காக மாம்சத்திலே வெளிப்பட்டு அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார் என்கிற அந்த எழுத்துக்கள் நம்ம என்ன செய்யும்? யோசித்து பாருங்கள். எவ்வளவு வலி மிகுந்த ஒன்றாக இருக்கும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நமக்கு அந்த ரத்தம் எவ்வளவு விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது தேவன் நமக்கு கொடுத்தது என்பதை நாம் உணர ஆரம்பிக்க வேண்டும். இந்த வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது.
எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆமென். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். என்ன உடன்படிக்கை? அந்த வார்த்தைகளை தயவு செய்து கோடிட்டுக் கொள்ளுங்கள். இது புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படிக்கு. ஆக அந்த உடன்படிக்கை என்னவாக இருக்கிறது? எழுத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்களும் நானும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை புது உடன்படிக்கை என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்லாமல் அது ஆவிக்குரியது என்று சொல்லிக் கொடுக்கிறது. பிறகு எப்படி சிலை வணக்கம் அங்கே உள்ளே வரும்? என் உடன்படிக்கை நான் என் ரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கை என்றுதான் கர்த்தர் ரத்தம் சிந்தினார். ஆக என் உடன்படிக்கை புது ரத்தம், புது உடன்படிக்கை என்று சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார்? அது ஆவிக்குரிய உடன்படிக்கை என்று சொல்லும்போது அது என்னவாக இருக்கிறது? அது ஆவியிலே தான் நீங்கள் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே இயேசு சமாரிய ஸ்திரீயிட பேசும்பொழுது என்ன சொல்கிறார்? யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24 எப்படி? நீங்கள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள், தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று அவர் அங்கே பதிவு செய்கிறார். ஆக நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் ஆவியாக இருக்கும் பொழுது சிலை வணக்கம் எப்படி வரும்? புதிய உடன்படிக்கையின் அந்த நிலை என்னவாக இருக்கிறது? ஆவிக்குரியதாக இருக்கும் என்றால் அங்கே எப்படி சிலை வணக்கம் வரும்? நீங்க இதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் நான் சிலை வணக்கம் செய்வது சரி தவறு என்று சொல்லிக்கொண்டு ஒரு பாரம்பரிய சபையை விட்டு வெளியே வந்து விட்ட பிறகு இன்னும் ஒரு சிலை முளைக்க ஆரம்பிக்கிறது. எங்கே? பெந்தகோஸ்தே சபை என்று சொல்லக்கூடிய ஒரு போதகரை பார்த்து சிலையாக மாற்றி விடுகிறார்கள். என் பாஸ்டர் சொன்னால் சரியாக இருக்கும் பிரதர்ஸ், எங்கள் பிஷப் ஐயா சொன்னால் சரியாக இருக்கும் பிரதர். ஆக அந்த கல்லால் வெடிக்கப்பட்ட அந்த சிலையை விட இங்கு நடமாடுகிற ஒரு சிலை இருக்கிறது, மனித சிலை என்கிற போர்வையில. இரண்டும் கிட்டத்தட்ட தேவன் வெறுக்கக்கூடிய காரியம்தான். எல்லோரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள் என்று அவர் சமத்துவத்தை கொடுத்து விட்டு சென்றார். ஆனால் இல்லை, நான் மனிதனுக்கு அடிமைதான் என்கிற நிலை வரும் பொழுது தேவன் துக்கப்படுகிற நிலைதானே. அதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறான் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர் யாராம்? ஊழியக்காரர் தான் பிரியமானவர்களே, வேற ஒரு பெரிய பதவியெல்லாம் கொடுக்கவில்லை கர்த்தர். நீங்க இன்னும் லூக்கா புத்தகம் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும், நாங்கள் கொடுக்கப்பட்ட வேலையை மாத்திரமே செய்தோம், அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரர்கள் என்று அங்கும் எழுதியிருக்கும். ஆக அவரே எங்களை இந்த ஊழியத்துக்கு தகுதிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இல்லை, எழுத்துக்குரியதாக இருக்கக்கூடிய அந்த நிலை என்னவாக இருக்கிறது? எப்படி? அவர்கள் கன்றுக்குட்டியை செய்ய வைத்து விட்டது. இது ஆவிக்குரியதாக இருக்குமேனால் நீங்கள் ஆவியில் தான் அவரை தொழுது கொள்ளவும் சிந்திக்கவும் செயல்படவும் வேண்டும். ஏனென்றால் எழுத்து கொள்ளுகிறது, ஆவிதான் உயிர்ப்பிக்கும் என்று வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஆக இந்த ரத்தம் என்னை ஜீவனுக்குள் கொண்டு செல்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின கடிதம் 3ஆவது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆமென். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு புத்தகம் எழுதுகிறது, லூக்கா புத்தகம் எழுதுகிறது, மார்க் புத்தகம் சொல்லுகிறது இது புதிய உடன்படிக்கை என் ரத்தம் என்று சொல்லுகிறது. யோவான் எழுதுகிறார் 6ஆம் அதிகாரம் 53 அது ஜீவனை கொடுக்கிறது என்று எழுதியிருக்கிறார். இங்கே ரோமருக்கு எழுதுவது பவுல் சொல்லிக் கொடுக்கிறான், இந்த இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே என்னவாக மாறுகிறது? ரோமர் புத்தகம் 3ஆவது அதிகாரம் 26 இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பரிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இந்த விசுவாசம் எதை கொண்டு வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால்தானே. இந்த விசுவாசம் உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கொண்டு வருகிறது. ஒன்றை உங்களுக்கு இன்னொன்றையும் உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன். வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 24 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுவேன். நானே அவரென்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். பிரியமானவர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டிய இடம் இதுதான். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம்.
கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஆமேன். இந்த 2 வசனத்தைக்கும் வித்தியாசத்தை கவனிக்கலாம். நீங்கள் இங்கே மாம்சத்தில் வெளிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூத ஜனங்களை பார்த்து ஒன்று பேசுகிறார். ஐயா, நான் தான் வந்திருக்கிறேன், நான் தான் கர்த்தர் வந்திருக்கிறேன், நீங்க எதிர்பார்க்கிற மேசியா நான் தான். இந்த வசனத்தை நீங்கள் அராமிக் பைபிள் நீங்க வேதாகமத்தில் சென்று வாசித்தால் அங்கு ஐ எம் லிவிங் காட் போட்டிருக்கும். நன்றாக கவனியுங்கள். நானே ஜீவனுள்ள தேவன் என்று அங்கே கர்த்தர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இங்கே யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 24 சொல்கிறார், நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், பாவத்திலே நீங்கள் இறந்து விடுவீர்கள். ஏன்? நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். வந்தது நான் தான் என்று நீங்கள் அறியாவிட்டால், அதுல 27ஆம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. யோவான் 8:27 பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள் என்று வேதம் பதிவு செய்கிறது. ஆக வந்தது யார்? மாம்சத்தில் வெளிப்பட்டது ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கக்கூடிய இயேசு. அந்த பிதா என்கிறவர் தான் இங்கே மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் பாவத்திற்கு பரிகாரி நான் தான் ஐயா, உன்னை தூக்கி சுமக்கக்கூடிய கர்த்தர் நான் தான், நான் வந்திருக்கிறேன். என்னை நீ விசுவாசிக்காவிட்டால் நீ உன் பாவத்திலே செத்து விடுவாய், உன் பாவத்திற்கு பிரமோட்சம் ஒன்றும் இல்லை, என்னை விசுவாசி என்று யூத கூட்டத்தை பார்த்து சொல்லிக் கொடுக்கிறார். இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும், புறஜாதி மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் பவுல் மூலமாக அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம் ஆவி மூலமாக பேசுகிறார். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே என்னவாம்? கிறிஸ்து எழுந்திராவிட்டால், அங்கு அவர் லைவா இருந்தார், மாம்சத்திலே மனிதனாக அங்கு இயேசு என்ன செய்தார்? யூதர்கள்ட்ட பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் ஆவியாக இருக்கிறார், இப்பொழுது மாம்சத்தில் இல்லை. இப்பொழுது ஆவியில் இருந்து அவர் பேசுகிற வார்த்தை பவுல் மூலமாக வெளிப்படுகிறது. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஐயா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் தான் வெளிப்பட்டார், அவருக்கு பெயர் இயேசு, நான் தான் அவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று இங்கும் நமக்கு கர்த்தர் பதிவு செய்கிறார் புறஜாதி மக்களுக்கு. அதை விசுவாசிக்காவிட்டால் அவர் உயிர்த்தெழுந்தது வீண் என்று அவன் பதிவு செய்கிறான். இல்லை என்றால் நீங்கள் பாவத்திலே தான் இருப்பீர்கள் என்று நமக்கும் அங்கு வேதம் எழுதி வைத்திருக்கிறது. இது மிக முக்கியம். ஏனென்றால் இந்த இரத்தத்தை பற்றும் விசுவாசம் நமக்குள் வர வேண்டும். என் கர்த்தர் எனக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார், அந்த காணக்கூடாத தேவன் எனக்காக வெளிப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக அவர் உடல் பிக்கப்பட்டது, எனக்காக என்ன செய்தார்? தன் ஜீவனையும் கொடுத்தார், இப்பொழுது நித்திய ஜீவனை தரப்போகிறார் என்ற அந்த ஒற்றை வார்த்தைக்காகத்தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன். இது கர்த்தர் நமக்கு கொடுத்தது. இதை நாம் பின்பற்றாவிட்டால் வேறு எதை பின்பற்றிட முடியும்? தொடர்ந்து வாசிக்கலாம். ஆக அந்த கிருபை, அந்த இரத்தத்தை பற்றும் விசுவாசம் தான் அங்கு விசுவாசத்தை கொண்டு வருகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். அதே ரோமருக்கு எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கப்பட்டிருக்க கோபக்கினியை நீங்களாக அவராலே ரட்சிப்படுவது அதிக நிச்சயமாய். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். முதல் பகுதி சொல்லிக் கொடுக்கிறது என்னவாம்? அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். யாருடைய ரத்தம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அந்த பிதாவாகிய தேவன் ரத்தம். அவருடைய ரத்தம் இன்று மாம்சத்தில் வெளிப்பட்ட பொழுது, அவரும் எபிரேயருக்கு எழுதும் பொழுது 2ஆம் அதிகாரம் பதிவு செய்கிறது, பிள்ளைகளும் எப்படி மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போன்று அப்படியே வந்தார் என்று சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். எப்பொழுது இயேசுவின் ரத்தம் விலையேறப்பட்டது, எப்பொழுது என் இயேசுவின் ரத்தம் எனக்காகத்தான் சிந்தப்பட்டது என்கிற அந்த உள் உணர்வு உங்களுக்குள் துளிர்விட ஆரம்பிக்கிறதோ, நீங்கள் பாவத்தை கடிந்து கொள்வீர்கள், அதை சீ என்று ஒதுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். உங்கள் இருதயத்தில் அது முளைக்க, அது பயிர்விட தண்ணீர் கேட்க ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் அதை வெட்டி வீழ்த்து விடுவீர்கள். இன்று உலகமெங்கும் பரவிருக்கவற்றை நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள். பணம், பெருமை, தனி மனித சுதந்திரம் என்கிற பெயரிலே
சபை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இது தேவனுக்கு மிகவும் பிரியமே இல்லாத ஒரு காரியம். கர்த்தரதை அருவருக்கக்கூடிய காரியம். ஏனென்றால் அவர் இரத்தத்தை அசட்டை பண்ணக்கூடிய நபர்களாகத்தான் அநேகர் இருக்கிறார்கள். ஏனால் நீதிமான்கள் ஆக்கக்கூடியது. இன்னொரு வசனத்தையும் அதற்கு தொடர்ந்தார் போல் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய அன்பு கொண்ட தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய சிஸ்டர்ஸ் வேற யாரும் வாசிக்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமேன். நன்றாக வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். இங்கே ரோமர் 5 அதிகாரம் 9 வாசித்தோம். நாம் இரத்தத்தினால் ஆகிய இரத்தம் எதமாக்குறது? நீதிமானாக்கி இருக்கிறது. இங்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 சொல்கிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, ஐயா உங்களிடத்தில் அன்பு கூர்ந்து. தனித்தனி மனிதனிடத்திலே அவர் அன்பு கூறுகிறார். ஏனென்றால் அவர் கணக்கு கேட்பதும் தனித்தனி மனிதனிடத்தில் தான் அன்பு கணக்கு கேட்கிறார். நான் வரும் பொழுது அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது. எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சன், ஒவ்வொருவரிடம் அவர் கேட்கிறார், கணக்கு கேட்கிறார். ஏனென்றால் ஒவ்வொருவருக்காகவும் தான் அவர் ரத்தம் சிந்தினார். யாரோ ஒரு கூட்டத்திற்காக அவர் ரத்தம் சிந்தவில்லை. ஏனென்றால் யோவான் பதிவு செய்கிறான். எப்படியாம்? நற்செய்தி புத்தகத்தில் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே யோவான் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றுதான் பதிவு செய்கிறான். லூக்கா பதிவு செய்கிறான், அவர் பிறந்த பொழுது பதிவு செய்கிறான். லூக்கா 2 அதிகாரத்தில் வாசிப்பீர்கள் என்றால், இதோ உலகெங்கும் ஒரு அட்சதியை அறிவிக்கிறேன், அப்படி என்றுதான் அங்கே வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக ஒவ்வொருவருக்கும் தான் அங்கே ரத்தம் சிந்தப்பட்டது. இந்த சிந்திய ரத்தம் எனக்காக என்கிற எண்ணம் எப்பொழுது நமக்கு வருகிறதோ அப்பொழுது என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, நம்மிடம் என்கிற வார்த்தையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து தன்னுடைய ரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களற என்னை கழுவி என்னை என்னவாக மாற்றினார்? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாவையாவும் ஆசாரியர்களாக மாற்றி வைத்த அந்த தேவனுக்கு நன்றி என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக எனக்காகத்தான் இந்த ரத்தம் சிந்தப்பட்டது என்கிற அந்த உணர்வு எப்பொழுது வருகிறதோ, நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், நான் கூட்டம் சேர்த்துக் கொள்ள மாட்டேன், ஒரு தனி மனித ஸ்தாபனத்துக்குள்ளே நான் பயணிக்க மாட்டேன், யாரோ ஒருவன் சுகமாக வாழ்வதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 6 அதிகாரம் 20 வசனமோ, இல்ல 1 கொரிந்தியர் புத்தகம் 7 அதிகாரம் 23 வசனமோ, 2 பேதுரு புத்தகம் 2 அதிகாரம் 1 வசனமோ நீ வாசிப்பீர்கள் என்றால், கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் நீங்கள் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக ரத்தம் சிந்தி கிரயத்துக்கு மீட்டுக் கொண்டது இயேசுவின் ரத்தம் என்பதை மறந்து போன பொழுதுதான் எனக்குள் பாவம் துளிர்விட ஆரம்பிக்கிறது. அதை வெட்டி வீழ்த்த வேண்டியது நம்முடைய கடமை. அதனால்தான் இயேசு வந்து பேசினார், மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தவில்லை. அவர் பயன்படுத்திய முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். காரணம், நீங்களும் நானும் பாவத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வை அவர் வெளிக்காட்டினார். உங்களுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்ற அந்த எண்ணத்தை நமக்குள் பாய்ச்சினார். அதனால்தான் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தன்னுடைய இரத்தத்தினாலே அவர் மீட்டுக் கொண்டு ராஜாவாக மாற்றி வைத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 11 அதிகாரம் 25 வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். கொரிந்து சபைக்கு எழுதும் போதும் பவுல் இதை பதிவு செய்கிறார். இதை நாம் வழக்கமாக பந்தி விசாரிக்கும் பொழுது இதை வாசிப்பது உண்டு. இங்கும் அவன் அதைத்தான் சொல்லுகிறான், இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இங்கே கவனிங்கள், இந்த பாத்திரம் என் ரத்தம் என்று சொல்கிறது. அடுத்து, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொல்கிறது. ஆக என்னுடைய ரத்தம் என்னை நினைவு கூறுங்கள் என்று சொன்னது. நீங்கள் யோசித்து பாருங்கள், அவருடைய ரத்தத்தை எந்த அளவிற்கு நாம் மதித்திருக்கிறோம், எந்த அளவிற்கு அதை உணர்ந்திருக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்ற பிறகு உங்கள் பாவங்கள் கழுவப்படுகிறது.
முற்றிலுமாக கழுவப்பட்டு புது மனிதனாகத்தான் நீங்கள் மாறியிருக்கிறீர்கள். நீங்கள் புது பிறப்பு என்றுதான் வேதம் பதிவு செய்திருக்கிறது. உங்களுடைய பாவங்கள் அத்தனையும் அழிக்கப்பட்ட விட்ட நாள் இந்த நாள். நீங்கள் என்று ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீர்களோ முழுமையாக உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டுத்தான் தேவனிடத்திலே மன்றாடி கெஞ்சி, நான் பாவியாண்டவரை என் மேல் கிருபையாயிரும் என்று கேட்ட பொழுது பாவத்தை அவர் உடனே மன்னிக்கிறார். அப்படி மன்னித்த பொழுது புது மனிதனாகத்தான் நீங்கள் பாவங்களை கழுவி நீதிக்கு பிழைத்தக்க எழுந்த பிறகு பழைய மனிதன் முற்றிலுமாக இருந்து போய்விட்டான். இனி புது மனிதன் தான் அங்கு இருக்கிறான் என்றால் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்வது போல, நான் கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவின் சிந்தையை என்னுக்குள் வைத்திருக்கிறேன் என்றால் பழையவைகள் அத்தனையும் நிச்சயமாக ஒளிந்து போயிருக்க வேண்டும். ஒரு நாளும் அவை எழும்புவதற்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் சத்தியம். ஆக மீண்டும் எங்கே ஒரு முறை பழைய மனிதன் எதிர்பார்க்கிறான் என்றால், இல்லை எதிர்படுகிறான் என்றால், அவை கழிந்து கொள்ளப்பட வேண்டும். அவை வெட்டி வீழ்த்தப்பட வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் சத்தியத்தை உண்மையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது புது உடன்படிக்கை. 1 பேதுரு 3:21 சொல்வது போல, இது நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை போடுகிற தருணமாக இருக்கக்கூடியது. யாரெல்லாம் சத்தியம் தெரிந்த பிறகும் இன்னும் நீங்கள் இயேசுவோடு உடன்படிக்கை போடவில்லை என்றால் நீங்கள் ஏன் தாமதிக்கிறீர்கள்? அனனியா பவுலை பார்த்து சொல்கிறான், அப்போஸ்தலர் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, பவுலே ஏன் இன்னும் தாமதிக்கிறாய்? உன் பாவங்கள் கழுவப்பட இயேசு நாமத்தில் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள் என்று அவன் அங்கே பதிவு செய்கிறான். பிரியமானவர்களே, இந்த பாவங்கள் கழுவப்பட வேண்டும். ஏனென்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்தப்பட்ட ரத்தம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. என் மகனே, என் மகளே, ஏன் இன்னும் பாவத்தில் உழன்று கொண்டிருக்கிறாய்? இன்னும் ஏன் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? ஏன் இன்னும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய்? இன்னும் உன் வாழ்க்கையில் கசப்பு, வெறுப்பு, முறுமுறுப்பு, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, உறவுகளை குறித்து, சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறேன், ஏன் என்னை அறிந்து கொள்வதற்கு தாமதம் என்று கேட்கிறார். ஏனென்றால் அந்த ரத்தம் பேச ஆரம்பிக்கிறது. அந்த ரத்தம் உமக்காக, உங்களுக்காக, எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் இப்பொழுது வருகை சமீபம் என்ற பொழுது கணக்கு கேட்க ஆரம்பிக்கும் அல்லவா? நாம் யாரோ ஒரு மனிதனிடத்திலே 5, 10 வாங்கும் பொழுது அவனுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற, கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்காக, எனக்காக சிந்திய ரத்தம் கணக்கு கேட்கும் அல்லவா? எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13 வாசிப்பீர்கள் என்றால் அவருக்கே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் வேதம் பதிவு செய்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ரத்தம் புது உடன்படிக்கைக்குரியதாக இருக்கும் பொழுது நாம் தேவனிடத்தில் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின புத்தகம் 1ஆவது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆக இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இவருக்குள் நமக்கு உண்டாகிற மீட்பு இந்த இரத்தத்தினால் தான் உண்டாயிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ரத்தத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த சிந்தப்பட்ட ரத்தம் 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கப்பட்டு ஒவ்வொரு சொட்டு ரத்தமாக வடிந்து கொண்டே இருக்கிறது. அவர் கேட்டார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, இவர்களுக்கு மன்னியும். ஆக நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு அவர் சிந்தி ரத்தத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் நான் தியானிக்க ஆரம்பித்தேன் என்றால், எப்படி சகோதரனே, சகோதரியே, என் மனைவியை இன்னும் நான் மன்னிக்காமல் இருப்பேன்? இன்னும் பழைய விஷயங்களை குறித்து என் மனைவியிடத்திலே, கணவனிடத்திலே பேசி சண்டை போட ஆரம்பிப்பேன். நீங்கள் நன்றாக யோசிக்க வேண்டும். பழைய மனிதன் செத்து போய்விட்டான் என்றால், நீங்கள் புது சிருஷ்டியாக பிறந்திருக்கிறீர்கள் என்றால், பிறகு எப்படி உங்களுக்கு சிந்தப்பட்ட ரத்தம் பாவ மன்னிப்பை உண்டாக்கி இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், நான் இன்னும் என் மனைவியை குறித்து, என்னுடைய பிள்ளைகளை குறித்து, என்னுடைய பெற்றோர்களை குறித்து, என்னுடைய மாமியார் உறவினர்களை குறித்து, நாத்தனார்களை குறித்து, எல்லா உறவுகளை குறித்து நான் முறுமுறுப்பது எப்படி? ஆக அப்ப பாவம் இன்னும் கர்த்தர் உங்களுக்கு மன்னித்தார், நீங்கள் ஏன் இன்னும் அவர்களுக்கு மன்னிக்கவில்லை? 7 என்ன சொல்கிறது? எபேசியர் 1:7, கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், அவருடைய கிருபை என்னவாக இருக்கிறது? பெரிய ஐஸ்வர்யமாக இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினால், எவருடைய ரத்தம்? இயேசுவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு, உங்களை மீட்கக்கூடிய அந்த மன்னிப்பு இவராலே உண்டாயிருக்கிறது என்றுதான் சொல்லுகிறது. உண்டாகும் என்று சொல்லவில்லை, உண்டாயிருக்கிறது.
ஆக அவர் பாவத்தை மன்னித்திருக்கிறார் நமக்கு என்றால், நான் இன்னும் எனக்கு எதிர்படுகிற என் சகோதரனையோ என் சகோதரியோ, நீங்கள் குடும்பத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், வேறு அடுத்த பிரச்சனையை விட்டு விடுங்கள், உங்கள் குடும்பத்தை யோசித்து பாருங்கள். இன்னும் கணவனை மன்னிக்க முடியவில்லை, இன்னும் மனைவியை மன்னிக்க முடியவில்லை, ஆனால் இயேசு நாமத்தில் எப்படி ஞானஸ்நானம் என்று மட்டும் யோசித்து பாருங்கள் என்றால், அவர் உங்களுக்கு வந்து விட்டீர்கள் என்றால் அவர் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டுதான் அவர் உங்களிடத்தில் நேசிக்கிறார். என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுகிறான். யோவான் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வாசிப்பீர்கள் என்றால், என்னிடத்தில் வருகிற எவனையும் நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொல்கிறார். அவரிடத்தில் வந்த பொழுது அவர் உங்களை புறம்பே தள்ளாமல் இருப்பார்கள் என்றால், அவர் ரத்தம் உங்களை மன்னிக்கும் என்றால், இன்னும் நான் என் குடும்பத்திலே இன்னும் கசப்போடும் வெறுப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நேசிக்க ஆரம்பியுங்கள். உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், அந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், அவர் ரத்தத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஐயா, உனக்காக நான் சிந்திய ரத்தம் என்று அவர் கேட்கிறார். நீங்கள் மன்னிக்க வேண்டிய தருணம் இது. மன்னிக்காமல் இருக்காதீர்கள் பெரியவர்களே. மன்னிப்பதற்கு தாமதப்படுத்தவும் செய்யாதீர்கள். வாசிக்கலாம். கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அவருக்குள் குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இங்கும் என்ன சொல்லுகிறது? மீட்பு என்று சொல்லிக் கொடுக்கிறது. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசிக்கு எழுதும் பொழுதும் சரி, கொலோசி சபைக்கு எழுதும் பொழுதும் சரி, பவுல் பயன்படுத்துகிற ஒற்றை வார்த்தை இவருக்குள் மீட்பு என்று அவன் பதிவு செய்கிறான். இவருக்குள் தான் மீட்பு என்றால், அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு தான் இருக்க வேண்டும். மன்னிக்கப்பட்டால் மாத்திரம்தான் நீங்கள் மீட்கப்பட முடியும் என்றால், அந்த உடன்படிக்கை முறிக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரு ஆடு பலியாக வேண்டும். தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் பதிவு செய்கிறான். ஆக அந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய ஆட்டுக்குட்டி, அதை தீர்க்கக்கூடிய ஆட்டுக்குட்டி, அது தீர்க்கம் என்றால் 100% இருக்கிறது. அது 100% தீர்க்கப்பட்டிருக்கிறது என்றால், நான் பாவத்தை இன்னும் எப்படி சுமந்து கொண்டிருக்க முடியும்? நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இல்லை ஆண்டவரே என்று சொல்லும் அளவிற்கு என்னுடைய கிரியையும் நடக்கையும் இருக்குமானால், இன்று யோசித்து பாருங்கள். இன்றிலிருந்து உங்களுடைய ஒவ்வொரு கிரியையும் நீங்கள் மீண்டுமாக சிந்திக்க வேண்டிய தருணம் இது. வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நமக்கு கர்த்தர் அநேக விஷயங்களை நமக்கு வெளிக்காட்டி இருக்கிறார். அநேக காரியங்கள் நமக்கு புரிய வைத்திருக்கிறார். சத்தியம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கணக்கு கேட்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். நான் கணக்கு கொடுப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். அப்படி என்றால், எனக்கு அவர் சிந்திய இரத்தத்தை குறித்த சிந்தை எனக்கு எவ்வளவு தூரம், எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பதை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். புது சிருஷ்டியாக பிறந்தவர்களும் சரி, புது சிருஷ்டியாக பிறக்கப் போகிற தயாராக இருக்கக்கூடியவர்களும் சரி, இல்லை புது சிருஷ்டியாக பிறந்து வாழ்ந்து கொண்டு கிரியில் இருப்பவர்களும் சரி, ஒவ்வொரு நாளும் எனக்காக சிந்தப்பட்ட என் இயேசுவின் இரத்தத்தை நான் எங்காவது துச்சமாக மதித்திருக்கிறேனா, துச்சமாக எண்ணி இருக்கிறேனா? யோசித்து பார்த்து நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தருணம் சகோதரர்கள். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதே எபேசியர் புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆமென். என்ன சொல்லிக் கொடுக்கிறது? 2வது எபேசியர் புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள். ஏனென்றால் 12வது வசனத்தை வாசிக்கலாம். சகோதரி வாசிங்க. 12 வாசிக்கலாம். அந்தப்படியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இல்ல சிஸ்டர், 2:12 வாசிங்க. எபேசியர். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள், இஸ்ரவேலுடைய காணிக்கைக்கு புறப்பானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்தியரும் நம்பிக்கையில்லாதவர்களாகவும் இவ்வுலகத்தின் தேவற்றமாயிருக்கிறீர்கள். சரி, இப்போ 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்கிறது? முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தான் சமீபமானீர்கள்.
ஆக தூரமாய் இருந்தவர்கள் யார்? 12 சொல்கிறது, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களையும் என்னையும் பார்த்து இந்த பகுதி சொல்கிறது, ஐயா, உனக்கு தேவன் என்பது ஒன்றும் இல்லை, உனக்கு நம்பிக்கையே இல்லை. அப்படிப்பட்ட உண்மை உங்களையும் என்னை பார்த்து சொல்கிறது. அடுத்த வருஷம், நீங்கள் முன்னே தூரமாக இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது எப்படி சமீபமாக மாறினீர்கள்? அவருடைய ரத்தத்தினாலே தான் நான் சமீபமாக மாறியிருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ரத்தத்தை குறித்து நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் அவ்வளவு பாடுகள் பட்டார், சகித்தார், ஒவ்வொன்றையும் அவர் செய்தார், உங்களுக்காக எனக்காக. ஏன் இதை நாம் வீட்டு சுவர் இருக்கக்கூடிய நமக்கு திரும்ப திரும்ப இந்த காரியங்களை பேசுகிறோம் என்றால், நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள், அநேகருக்கு எதையும் எதிர்பார்க்காமல் போய் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள், அவருடைய அன்பை மாத்திரமே நாம் வெளிக்காட்டக்கூடிய பிள்ளைகளாக, ஆவியின் கனியை காட்டக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். வீட்டு சபை என்று சொல்லும் பொழுது சத்தியத்தை அறிந்தவர்களாக மாத்திரமல்ல, அதை கிரியையில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாகத்தான் நாம் இருக்கிறோம். அதனால்தான் நாம் நமக்குள் இதை குறித்து ஆழமாக நிதானிக்க வேண்டிய தருணமாக இருக்கிறது. இதை குறித்து மீண்டுமாக இன்னொரு நாளிலே நாம் இதை குறித்து விரைவாக தொடர்ச்சியாகவும் பார்க்கலாம். இந்த இரத்தத்தை குறித்து அசட்டையாக இருக்க வேண்டாம். நாளைய தினம் சபை கூடுகிற தினம், அதில் உற்சாகமாக கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை உற்சாகமாக உங்கள் இதயத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். சபை கூடுகையை எந்த சூழ்நிலையிலும் விட்டு விடாதீர்கள். இந்த சிந்தனையோடு ஒரு சிறு ஜெபத்தோடு இந்த கூடுகையை நான் நிறைவு செய்கிறேன். உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள், இதயத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவனோடு நாம் பேசலாம் சில நேரங்கள். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவே, உம்மை நன்றியோடு போற்றுகிறேன். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், கிருபையும் இரக்கமும் அன்பும் உருவானவர். நன்றியோடு உம்மை போற்றுகிறேன். அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கூடுகையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 1 மணி நேரம் எங்களோடு நீர் பேசியதற்காக நன்றி ஆண்டவரே. உமது சத்திய வசனங்களே எங்களுடைய இருதயத்திலே பதிக்கப்பட்டவர்களாய் ஆவியானவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவியானவரே, நீர் எங்களுக்கு சிந்திய அந்த இரத்தத்தை குறித்து ஆவியானவரே நாங்கள் எப்பொழுதும் தானித்து எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கிரியையிலும் என் கர்த்தர் எனக்கு சிந்திய ரத்தம் விலையேறப்பட்டது, அவரை நான் துக்கப்படுத்த முடியாது என்கிற உள் உணர்வோடு ஆவியானவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் கிரியை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்காக அடிக்கப்பட்ட உங்களுடைய சரீரம், எங்களுக்காக சிந்தப்பட்ட உங்கள் ரத்தம் விலையேறப்பட்டது என்கிற அந்த உணர்வு எங்களுக்குள் எப்பொழுதும் இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் பாவம் செய்யாதபடி மிக ஜாக்கிரதையாக இருந்து உங்க வருகை சமீபமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் நாங்கள் ஆவியானவர் அசுத்தத்திற்கு விலகி எப்பொழுதும் பரிசுத்தமாக இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் மாம்சத்திலும் ஆவியிலும் தகப்பனை இருக்கக்கூடிய அசுசிகள் நீங்கத்தக்கதாய் தேவ பயத்தோடு பரிசுத்தமாவதை பூர்ணப்படுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஒரு விசை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜபங்களை எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. Praise the Lord, uncle. Praise the Lord. Praise the Lord, brother. brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise Lord, brother. Thank you, Praise the Jesus. Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord, sister. Praise the Lord, brother. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, brother. Thank you, Thank Jesus. Thank you. Thank you. Praise the Lord, brother. Praise the Lord, sister. Brother, praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise